கல்யாணம் செய்வதற்கு வணக்கமே. கல்யாணம் வருவதற்கு வணக்கம் வணக்கம். கைலாசம் போவதா வணக்கமே வணக்கம். அருமையா இருக்கு. நீங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதை வச்சுதான் நாங்க பாட முடியும். எப்பயுமே முருகா நல்லா இருக்கியா? ரொம்ப நாளைக்கு ஒருத்தர் பாக்குறோம்னா அண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல இருக்க ஆடு நல்லா இருக்கா? மாடு நல்லா இருக்கா? கோழி நல்லா இருக்கா? தம்பி உன் குச்சி நல்லா இருக்கா? அந்த மாதிரி நல்ல விஷயம் இருக்கா இல்லையா? இருக்கு சொல்றேன்னா நீ வேற இப்ப இருக்கலாம் பூரா கருவத்தோட தான் வர்றாங்க. ரேசுப்பட்ட ஆள் இல்லை. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி அடுத்த 6 மாசத்துல புழுக்குன்னு புள்ளைய பார்த்துருக்காங்க. அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. ஆமா வேண்டாம் இந்த கையணும் இந்த கவுண்டர் இல்லையா? இதுக்குதான் சொல்றது. ஓயாம நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. மைசெட்டுக்காரனே ஒரு விஷயம் சொல்ல வரேன். நேரத்தெல்லாம் ஒரு ஊருக்கு இருந்தேன். 2 பேரும் இதே மாதிரி முன்னாடி உட்காந்து வயலிங் வாசிக்கிறதா ஆச்சுக்கிட்டே இருந்தாங்க. சொல்லி பார்த்தேன். கேட்கிற மாதிரி தெரியல. சரி தலைவா அப்படின்னு தான் சொன்னேன். சரி உட்காந்து 2 பேருக்கு மந்திரி பதவி கிடைச்ச மாதிரி ஆகி போச்சு. அண்ணே நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்குறீங்களா அப்படின்னு. சொல்றேன் கேளுங்கன்னாங்க. வேற என்னன்னு 2 வீலரும் பொம்பளையும் ஒருத்தன் கை இருந்தா தாண்டா உருப்படியா இருக்கும். ஆளாளுக்கு நோண்டா சீக்கிரம் கெட்டு போகும். கெட்டு போயிரும்ல. அந்த மாதிரி நீங்க நோண்டிக்கிட்டு எங்க தொண்டையை கெடுத்துட்டு உங்க பேர் எங்க இருக்காம இருக்கும். மணிகண்டன் அது ராஜாக்கரா அதுதான் சொல்ல வரேன். இங்க வா என்ன ஒரு சௌரியம். அடே அப்பா அடே அப்பா அந்த காலத்துல இது அப்பிச்சு பெருசு சாதாரண நினைக்காத முருகா. பழைய வண்டிடா 1948 மாடல். அடாடா மணிக்கு 20 கிலோமீட்டர் போகாது. ஏன் வயசுல மினி பஸ் மாதிரி 3 சண்டி அடிச்சுட்டு இப்ப 3 டயர் வழுக்கையா போய் உட்கார்ந்து கிடக்குறாரு. ஆமா இருந்தாலும் ஆள் கிடைச்சா விடுவாரு. பட்டன் போட்டாது அடிக்க மாட்டாரு. அதெல்லாம் அடிப்பாரு. நடக்க தாண்டா விளக்கியன். எது கைகாலு கிளவை போடுற கிழக்க வெளுக்குன்னு இருக்காங்க. ஆமா கிளவை போடுற என்ன இந்த கிழவைக்கு தான் அனுபவசாலிய. இந்த அனுபவசாலிக்கு தான் புதுசா கல்யாணம் புதுமண தம்பதிகளுக்கு இப்படித்தான் நடக்கணும். இந்த கிழக்க இதயம் இருக்கு இல்லையா? இந்த இதயத்தில் இருக்க கெட்ட எண்ணங்கள் எல்லாம் தீக்கிறதுக்கு இந்த அனுபவசாலியே அப்படி கூட என்ன வந்து உட்காரணும். இந்த இடம் இருக்குல்ல. ஹலோ அப்புறம் ஆமா நீங்க கேட்கறது மைக்ல எடுக்கும். அப்புறம் நாங்க பேசுறது கெடுக்கும். அப்ப காலையில எங்க பொழப்பையும் கெடுக்கும். எடுத்து அதே ஓரமா நிக்கிறேன் வாதம். அப்படி வாதம் போன்றதுதான் இருக்கிற ஒருவேளை ஓரம். ஏடா நீ வேற நேரம் நாடாத்த முடிச்சுட்டு பஸ்ல ஏறேன். ஒரு ஆள் சொடக்கு சைஸ்ல வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறிட்டேன். அந்த ஐட்டங்க கொஞ்சம் கழிச்சு பார்த்தா கண்டெடுத்துக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான சண்டை. என்ன அந்த விசாரிக்க போனா கண்டெடுத்து அதுக்கு லக்கேஜ் கேட்கிறேன். இந்த சொடக்கு கேட்டாண்டா இந்த எடுக்க மாட்டேன் அடிச்சு பண்ணிட்டு கிடைக்காங்க. கடைசி நான் சொல்லி அடிச்சு ஏப்பாரு அது அங்க கூடயே போகுது. இது இப்ப தனியா லக்கேஜ் சொல்லணும்னா கண்டெக்ட் கடுப்பாகி போச்சு. சரி டிக்கெட் எல்லாம் எடுக்க வேணாம். அந்த மூலையில ஒரு சீட் இருக்குது. போய் உட்கார சொல்லு அப்படின்ட்டாரு. இவர் டண்டக்கு அழுகிட்டே போய் உட்கார. இந்த ஆளு போய் மூளை சீட்ல உட்கார அந்த மூளை சீட்ல உங்களுக்கு ஓட்டம் இருக்கு தெரியல சீட்டுல. ஆமா இந்த ஆளு போய் உட்கார பஸ்ஸ கலப்பி பஸ் 5-6 வேகத்தடையில மடார் தூக்கி அடிக்க சொலக்கு போய் உள்ள மாட்டிக்கிச்சு. எது சீட்டுக்குள்ளதான். சரி இந்த சாப்பு வரணும் இறக்குறேன். சீட்டை தூக்கிக்கிட்டு போகுது. வழியே இல்லாம 50 ரூபாய்க்கு ரம்பத்தை வாங்கிட்டு வந்து கரன்னு அழுத்து சீட்டை நீ ஏன்டா அப்படி சட்டக்காரன் மாதிரி நிக்கிற? வாடா உனக்காகத்தாடா விடிய சும்மா கனகானு இருக்க
ஐட்டமா குட்டியாண்டுக்கு சூப்பர் சூப்பர் ஐட்டம்டா. ஆமா எதுக்கு சொல்ல வரேன்னா கூடங்க வர சண்டையில உட்காந்த மாதிரி அங்க உட்காந்துருக்கீங்க. அப்படியே நெருக்கமா உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த காலத்துல முருகா இப்ப உலகத்துல பெரிய பாவம் தெரியுமா? தூங்கிட்டு இருக்காங்க வாரு அவங்களுக்கு கிளப்புறதான் பெரிய பாவம். நீங்க தூங்குங்க வேணாமான்னு சொல்லல. என்னை பத்தி ஆட்டாமா இருக்கலாம் தூங்குங்க, உட்காந்து தூங்குங்க. நல்ல ஒரு யோசனை சொல்றேன். தூக்கம் வந்துருச்சு என்னை பத்தி ஆட்டாமாக யாரும் வருத்தப்படாம 2 சின்ன சின்ன நம்பூச்சியை உடைச்சு கண்ணு மேற்பட்டு கீப்பட்டு தூக்கி விட்டுட்டு குச்சியை நடுவில் சொல்லி வச்சுக்கிட்டு உட்காந்து வாருங்க. நீங்க முடிச்சுதான் நாடகம் பார்த்துக்கலாம். நாங்கள் விடிய விடிய தொழில் பண்ணுவோம். அதே நேரத்தில் தூங்குறது இருக்கிறது சில ஐடியா இருக்கு தெரியுமா? நல்லா அசங்க தூங்குறவங்களை எப்படியா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அண்ணே அண்ணே எந்திரிங்கண்ணே அப்புச்சி எந்திரிங்க போ அப்படின்னா அந்த அசங்கு தூங்குறாரு அப்படி கண்ணை அப்படி தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சௌகரியமா இருப்பார். ஒரு சில குலதர பாவி இருக்காங்க தெரியுமா? எப்படி அண்ணே நெஞ்சு வெளியில மண்டையை போட்டுருவேன். ஆமா ஆமா இவன் முந்திக்கிறேன். ஆனா முந்திருவேன் முந்திக்கிறேன். எப்படி எப்படி நல்ல புண்ணியம் வாழேன். என்ன புண்ணியம் பண்ணானோ தூக்கத்திலே உசுறு போயிடுச்சு. குண்டமே விளையாட்டா இருக்கும். அதே நேரத்தில் நெஞ்சு வழியில ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில படுத்துட்டானா சரி எப்படியா போகணும்? எப்படி போகணும்? என்னை பத்தி ஆட்டா மரம் அப்படி போய் போய் அந்த நெஞ்சு வழியில ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறத பார்த்து பார்த்து ஏப்பா கவலைப்படுற வருத்தப்படாங்க. இன்னும் 10-50 வருஷத்துக்கு நீ நல்லா இருப்படா. ஆமா சொன்னா 5 மாசம் பெட்ல இருக்கவன் 6 வாரத்துல டிஸ்சார்ஜ் வெளியேறிடுவேன். ஆமா ஆனா என்னை பத்தி ஆட்டா மார்கள்லாம் அப்படி போறது கிடையாது. எப்படி போவாங்க? இங்க இருந்து போகையிலேயே கேத வீட்டுக்கு போற மாதிரி தான் போகணும். ஆமா போன உடனே நெஞ்சி வரையாப்பா உனக்காப்பா வந்துடுச்சா அத்தாடி வரக்கூடாதையா வரக்கூடாது. முந்தாரத்துக்கு பெரிய போறா நெஞ்சு வலி சொத்தேன். சரி 1/2 மணி நேரத்துல மண்டையா போட்டேன். இருக்குவேன் 6 வருஷம் இருக்குவேன் 6 மாசத்துக்கு போய் சேர்ந்துருவேன். அந்த மாதிரி இல்லாம அதே நேரத்துல அந்த காலத்துல திரைப்படங்களுக்கு பேர் வச்சாங்கன்னா எப்படி ஒரு கருத்தான முக்கிய படமா தான் இருக்கும். ஆமா எப்படி சொல்ல வரேன்னா அன்னைக்கு பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டையே திருப்பி பாக்குற மாதிரி அப்படியே பரபரப்பா ஏற்றி பார்க்குற மாதிரி கலாச்சாரம் பராசக்தி அடிமைப்பெண் அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா எப்படி எப்படி பணக்காரன் ஏழை எல்லாமே சரிசமமான்ற மாதிரி படம் வந்துச்சு. படம் ஓட்டி அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட இன்ப துன்பங்களாம் எடுத்து சொல்ற வைக்கிற மாதிரி கதையும் சொல்ல படமா வந்துச்சு. அன்னைக்கு தன்னுடைய காதலிக்காக வடநாட்டுல தாஜ்மஹால் கட்டினானோ இல்லையோ தன்னுடைய காதலிக்காக தமிழ்நாட்டுல ஒருத்தன் தாஜ்மஹால் கட்டினேன். அது எது சிவாஜி கணேசன். அண்ணன் முயற்சி பாசம்னா இப்படி தாண்டா இருக்கணும். அந்த படம் தான் பாசமலர். பாசமலர் இப்பதான் படத்துக்கு பேர் வைக்கிறாங்க. எப்படி பிச்சைக்காரன் சைத்தியம் யாரோட செருப்ப காணும். நல்ல வேலை செருப்ப காணும் சொன்னாங்க. பாடியை காண சொல்லியிருந்தாங்கன்னா பாடி சைஸை கேட்டு பாடி ஆயிருப்பேன். அதோட இன்னொரு படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேரு? இருட்டால கூட முரட்டு குத்து. அந்த நல்ல வேலை இருக்கு. இப்படி இருட்டால கூட முரட்டு குத்து. வெளிச்சத்திலே நம்ம வயல உருப்படியா குத்த மாட்டாங்க. இந்த வெளிச்சத்துல போய் குத்துறது. அதே இடத்துல பெரியவங்களுக்காக சொல்ல வரேன். எப்பா உனக்கு என்ன இருந்துச்சு? நல்லா தானே நடந்துட்டு இருக்கு. உட்காருங்க 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 அவசரப்படாங்க. இந்த பெரியவங்களுக்காக ஒரு கதை அது சொல்ல வரேன்னா எல்லா முறையும் பார்த்துருக்கியா? ஏன்னா எல்லா முறையும் பார்த்துருக்கீங்களா? 4 நாள் வச்சுட்டா ஒண்ணுக்கு இருக்கும். இந்த நாய் மட்டும் பார்த்துருக்கீங்களா? செவத்தை பார்த்தா ஒத்த கால அப்படி தூக்கி வச்சுக்கிட்டே ஒண்ணுக்கு இருக்கும். இது என்னடா இது? இந்த நாய் மட்டும் செவத்தை பார்த்தா ஒத்த கால தூக்கி வச்சுக்கிட்டே ஒண்ணுக்கு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றேன். ஒரு நாள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் தோத்து போயிட்டேன் ஆராய்ச்சியில. அப்படி ரொம்ப சோகத்துல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தானா சரி அந்த வழியா ஒரு நாய் சார் போனாரு. சரி நாய் சார் ஏன் கூப்பிடுவோம்? நாய் ஓடியாந்துச்சு தெரியுமா? ஏன் நாய்க்கு எலும்புனா ரொம்ப பிடிக்குமா இல்லையா? எதுட்டா எலும்பு நான் எலும்பா தானே இருக்கேன். ஆமா 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 விஷயம். சரி கொள்ள காலமா நாங்களும் பாக்குறோம். எல்லா முருகமே 4 வேலை வச்சுட்டா ஒண்ணுக்கு இருக்குது. நீங்க மட்டும் ஏன் செவத்தை பார்த்தா அப்படி செவத்து மேல ஒருத்த காலை தூக்கி வச்சுக்கிட்டே ஒண்ணுக்கு இருக்கிறீங்க. அப்படியா? உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். சரி நீ நாட்டையும் சொல்லிடாத அப்படின்னாரு. சரி சரிங்க சார் சொல்லுங்க சார். சொல்றேன்டா தம்பி. முன்னாடி நாங்களும் 4 வேலை வச்சுக்கிட்டா ஒண்ணுக்கு நின்றோம். எங்களுக்கு முன்னாடி தாங்க மாதிரி பாட்டேன் தாத்தேன் காலத்துல ஆமா கிழவைங்க நீங்க செவத்து ஓரமும் போய் ஒண்ணுக்கு இருக்கல
செவரு இடிஞ்சு வந்து செத்து போயிட்டாங்க. உடனே எங்க நாய் சங்க தலைவர், செயலாளர், கைமுட்டி மெம்பர், கமிட்டி மெம்பர், சரி எல்லாருமா சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். சரி என்ன தீர்மானம்? என்ன தீர்மானம்? இனிமே யாரு போய் செவத்து பக்கத்துல ஒணுக்குண்டாலும் சரி அந்த செவரு இடிஞ்சு வந்துடாம செவத்து மேல ஒத்த கால தூக்கி வச்சுக்கிட்டே ஒண்ணுக்கு இருக்கணும். அப்படின்னு நாய் சொல்லுது. வாங்கி கட்டிருந்தா இல்லையா? ஆமா. வரவேற்பு வேலை வாக்கட்டும் சொல்லுவோம். சொல்ற பத்தி இல்லடா. இப்ப என் கதையை சொல்லாம போயிருவேன். டான்ஸ் கிளப்ல பாவாட மாட்டேன். ஐயா அதான் அம்மனை கட்டையாவா இருக்கு. எங்க அப்பா காலத்துல நான் ரொம்ப செல்லமா வளர்த்தேங்க. நானும் ஒரு மூத்த கம்பெனியில வேலை பார்த்தேன். எந்த கம்பெனில? சம்பளம் சூப்பர் சம்பளம்ங்க. மாசம் 300 ரூபா சம்பளம். தினைக்கு 10 ரூபா பிடிச்சிக்கிடுவாங்க. மாசம் 30 நாள் லீவு. வேலை பார்த்தா தானே நான் தான் கேட்டோட திரும்பிடுவாங்களா. அப்ப நானு என் நண்பர்கள் மொத்தம் 3 பேருமா சேர்ந்து ஒரு சர்க்கஸ் கம்பெனி போய் வேலை பார்க்கிறோம். சர்க்கஸ் கம்பெனி முதலாளி பார்க்கறாரு. தம்பிகளா உங்களெல்லாம் பார்த்தா படிச்ச பையங்களா தெரியுது, வேலையில ஓடி போயிருக்கேன். ஐயா பிச்சை எடுக்க வந்திருக்கான். ஐயா வயிற்று போடுக்கா வந்துட்டோம், எல்லாரும் வேலை கொடுக்குங்க. சரி வேலை கொடுத்தானே. இந்த சர்க்கஸ் கம்பெனியில செத்து போன முருகனோட தொழிலெல்லாம் பாரம்பரியம் வச்சிருக்கு. அதுக்குள்ள உங்களை வச்சு நான் தச்சு போறேன், நீங்க அது மாதிரி நடிங்க அப்படின்னாரு. சரி சாரின்னு ஒத்துக்கிட்டோம். நல்லா கேட்டுக்குங்க. ஒருத்தனை குரங்கு தொழில வச்சு தச்சு விட்டாங்க. இன்னொருத்தனை புலி தொழில வச்சு தச்சு விட்டாரு. சரி என்னைய பன்னி தொழில வச்சு தச்சு விட்டாங்க. ஓவர் சைஸ் அப்படி இருக்கும் போது சர்க்கஸ் பார்க்க கூட்டம் கட்டிக்கிட்டு நல்லா தான் ஏறுது. ஒரு நாள் தண்ணியை போட்டு வந்து வாங்கி பேசிக்கிறாங்க. எப்படி எல்லாரும் நல்லா இருக்கு. இந்த 3 ஊரு மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை சர்க்கஸ் கம்பெனியில காசை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்களா? 3 முழுத்தையும் சோச்சு ஆகணும்ட்டு முதல்ல நேர குரங்கு கிட்ட வந்து சரி இவ்வளவு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு இதுலயே ஊத்துறாங்க. இடுப்புலயே ஊத்துறாங்களா? இடுப்புல இவ்வளவு யாரு? மனுஷன். குரங்க சோச்சு அடுத்து இந்த புளியை எப்படா சோதிக்கணும்னு ஒருத்தன்னு சொல்றேன். புளியெல்லாம் சாப்பிடுறாங்க. பச்சை கறினா மாட்டுக்கறி கொண்டாந்து உள்ள வண்டி போட்டாங்க. உள்ள யாரு? மனுஷன். வெளியே சொல்ல முடியல. அங்க ஒரு வாரம் போட்டுட்டு மொட்டக்கு வெளியே கிடைக்காங்க. கடைசியில என்கிட்ட வந்துட்டாங்க. நான் என்ன தொழில் இருக்கேன்? பனி தொழில் இருக்கேன். 3 வயலும் பேசிக்கிறாங்க. அந்த குழந்தையும் யோசிச்சாச்சு, இந்த புளியும் யோசிச்சாச்சு. இந்த பன்னியை எப்படா சோதிக்கணும்னு ஒருத்தனை சொல்றேன். பன்னி எதை திங்கினாங்க. சரி பீங்கான்னு சொன்னேன். ஆத்தாடி நான் வரேன்ட்டு போனாங்க. குலகார பாவி பயிர்கள் எங்கெல்லாம் போனாங்க. இந்த இல்ல 2 கூட வரட்டாம்பியா கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டாங்க. வீச்சம் குடல உருவுது. நான் திங்கேனா எனக்கு உனக்கு சண்டை வந்தா கேவலப்படுத்தல இல்லையா? அதனால ஒரு வேலை இல்லைன்னா ஒரு நமரி வேணான்னு வந்துட்டேன். சரி பலவலன் பேசினா வாய்க்கு கேடு, வருஷத்துக்குள்ள பார்த்தா உடம்பு கேடு. பிள்ளையோட தாய் போய் நாம தான் நல்லா தாயா இருக்கான். உட்காந்து பாரு அம்மானி மண்டையங்க மேலி மண்டையங்க இவங்கள மாதிரி சவள வாங்கியே பிறக்குது. அப்படி குளுக்கோஸ் சேர்த்து தேத்துறதுக்குள்ள குடும்பம் குப்பையில் போச்சுட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு வர கொடுக்கணுமா இல்லையா? எல்லோரும் வந்திருங்க, நல்லாசி தந்திருங்க. எல்லோரும் வந்திருங்க, நல்லாசி தந்திருங்க. தொடர்ந்து வணிகங்கள் அப்படியே இருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லோரும் வந்திருங்க, நல்லாசி தந்திருங்க.
நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தாய்மார்களே, அருமை தங்கைமார்களே, தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் ஏற்பட்ட இருவழி சண்டையில் உருவான சிறுவர் சிறுவர்களே, என்ன விதத்திலும் புனராமக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் தோட்டமுட்டு ஸ்ரீ வெற்றி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்று சத்திய ஹரிச்சந்திரா சத்தியவான் காவல்துறை கவசம் வைக்கலாம் பேசிக்கிட்டாங்கயா. வலியுறும் நாடம் நடைபெறுவது பேச குறைச்சு நாடகத்திலே சென்றடமெல்லாம் தனக்குள்ள ஒரு பாணியை வைத்து வெற்றிக்கொடி நாட்டி வரும் உங்கள் அன்பிற்குரிய பாசத்துக்குரிய பிரியத்துக்குரிய பெருமதிக்குரிய அன்பு சகோதரர் திருவாரூரை சேர்ந்த தேவேந்திரன் அவர்கள் வேலன் வேலன் உருத்தன் ஒருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். படக்கூடிய நாடக விடுவெளி வானத்திலே எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் வித்தியாசமாக விளங்கக்கூடியது துருவ நட்சத்திரம். அதேபோல் தமிழ்நாட்டிலே எத்தனையோ வள்ளிகள் இருந்தாலும் அத்தனை வள்ளிகளுக்கு மத்தியில் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய கள்ளிக்குடி பாத்திமுனை சேர்ந்த மல்லிகா தேவி அவர்கள் ஸ்ரீ மல்லிகா நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். கலிக்கு ஒரு காலமேகம், பாட்டுக்கு ஒரு பாரதி, பேச்சுக்கு ஒரு பெரியார், இசைக்கு ஒரு இளையராஜா என்று எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே தனி முத்திரையை வைத்திருந்தாலும் எத்தனையோ போட்டக்கூடிய அன்பு சகோதரர் மதுரை பூவந்தியை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் கலகப்பிரிவாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். காலை இளவரசன் கட்டிலங்காலை உலகரச நாயகன் நம்பிராஜன் அவர்கள் வெளியே வரும்போது தாங்கள் எல்லாம் துண்டக்காலம் துணியாக்காலம் எழுந்து ஓடினீங்கன்னு பயந்துகிட்டு சரி அவரை வர வேணாம்னா அங்க பாண்டியோர் சங்கத்திலே போஸ்ட் மரத்துல கட்டி வச்சுட்டோம். அவங்க எமதர்மராசானா இல்லையா சில ஊர்கள்ல சரி காரணம் இல்லாம நம்பிராஜன் போட மாட்டேன்றாங்களா. நம்பிராஜன் கடைக்கு கதாநாயகனே என்னன்னே உண்மைதானே. ஆனா ஏன் போட மாட்டேன்றாங்களா, மக்களுக்குள்ள வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி. சரி தெரியுமா, சில ஊர்ல பப்புண்டாசு முடிஞ்சு உள்ள உடனே நம்பிராஜன் வந்து வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. அதனாலதான் கூட்டமும் கலையுது. அதனால நம்பிராஜா வேணாம் நீங்க எதிர்பார்க்கீங்க. அது கிடையாது. நம்பிராஜா வந்துருச்சுன்னு ஏன் எந்திரிச்சு போறீங்கன்னா, ஏன் 10 மணிக்கு உட்கார ஆளுங்க 12க்கு தான் பப்புண்டாசு முடியுது. ஆமா புரியுதா? ஆமா. அப்ப என்ன வரும், ஆட்டத்தை அடக்கினாலும் ஆட்டத்தை அடக்க முடியாது. அதை அடக்க முடியாது. எதை சிறுநீர் ரத்தாயா? ஆமா ஆமா. அதுக்காக எந்திரிச்சு போவாங்க. ஆமா. ஆனா ரசிகர்கள் என்ன நினைக்கிறது நம்பிராஜனை பார்த்துட்டு பக்கம்லாம் பயந்துட்டு ஓடுறாங்கன்னு நினைக்கிறது. ஆமா. நீங்க நம்பிராஜன் போடுங்க, 3500 ரூபாய் வளர்ச்சி கட்டி ஒரு 10 நம்பிராஜன் போட்டு பாண்டியருக்கு கெடாவத்தை எல்லாம் நேர்த்தி வைக்கிறாங்க. ஒரு நாள கூட புக்காக மாட்டேங்கிறாங்க. ஆர்மோனிய கலையரசு பிட்பாக்கெட் தலைவர். நீ பிட்பாக்கெட் தலைவர் தாயா, நீ பிட்பாக்கெட் தலைவர். ஏன்பா அப்படி சொல்ற? விளக்கம் சொல்லுவோம்ல. சொல்லு. பிட்பாக்கெட் அடிக்க என்ன செய்வேன்? அடுத்தவங்க பொருளை பூரா கொள்ளையடிச்சு போயிடறானா இல்லையா? வெளியில எடுத்து 3 பாட்டு பாடின உடனே உட்கார்ந்து இருக்கிற ரசிகர்கள் உள்ளங்களை பூரா கொள்ளையடிச்சுலையா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நீ பிட்பாக்கெட் தலைவர் தானே. கரெக்டா சொல்லிட்டியே. அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் ஆர்மோனியம் பிட்பாட்டு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, ராஜா அட்டி அட்டி ஓட்டது போகும் ராஜா, அட்டி அட்டி ஓட்டது போகும் ராஜா, நீ ஆசுவல்ல போடுறது ஒரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நீரவரும் காத்திருந்து மாறு ராஜா.
ஓகே. உடுக்க அடிப்பியா கேட்டா அடி பாப்போம். ஊசா பாடி சாமியாருக்கு நான் குளிச்சே ஒரு வாரம் ஆகிறான். பலவாத்திய மன்னன் ஆடோட்டு மாஸ்டர் மதுரை பரப்பட்டியை சேர்ந்த எஸ்பி முருகன் ஆல் ரவுண்டு அண்ட் கீழ் ரவுண்டு. दिनेश कुमार अदा पुत्रा वो वाइस पुत्रा नंगा आमा எப்படியோ நமக்கு சீசன் முடிஞ்சவனா பூக்கட்டி குறைச்சிக்கிறேன் நீ அது பேர் வட்டியா குறைச்சிக்கிறேன் எப்படியோ பொய் சொல்லக்கூடாது கலவாக்க கூடாது பொய் சொல்லக்கூடாது என்ன ஆமா மைசெட்டு வீட்டுக்குள் ஒன்றுக்குள் மைசெட்டோ ஒன்றுக்குள் மைசெட்டு மைக்கி குயிக்கு தீப்பு டாப்பு பாட்டு வைத்து தோட்டங்களை சேர்ந்த மணிகண்டன் பாட்டு போடுங்க ரசிங்க பாட்டு போடுங்க போடுங்க விழாவிற்கு வரவேற்கும் காவல்துறை அதிகாரிகளை வரவேற்க என்று வரவேற்கப்படுகிறோம். விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கும் ஸ்ரீ விநாயகர் கோவில் பூசாரி டாக்ஸ் மணி
ராமலிங்கம் மாமா அவர்களுக்கு இளம்பியல் தலைவர் எம்டி முருகன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். பேரன்கை கிளை செயலாளர் ஊண்டை கார்த்திக் அவர்கள் ஸ்டேஜ் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதன் மகன் கோபி டிஎன்சிஎஸ்சி அவர்கள் ஸ்டேஜ் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எம்பி பாத்திர கடை உரிமையாளர் ஆண்டவர் மாமா அவர்கள் புதல்வன் மணி மாமா அவர்கள் ஸ்டேஜ் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் டேரிகேஸ் அவர்கள் ஸ்டேஜ் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ராஜேஸ்வரி அக்கா போஸ்ட் அவர்கள் ஸ்டேஜ் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஏஎம்கே கிளை செயலாளர் கார்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். ஏஎம்கே கிளை செயலாளர் கோணமனா பாரத் அவர்கள் ஸ்டேஜ் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோபி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. தோட்டத்து மெம்பர் சசிகுமார் தனலட்சுமி அவர்களும் நாகராஜ் அவர்களும் ஸ்டேஜ் முன்பு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை வருக என்று வரவேற்கப்படுகிறோம். அப்படி பாட்டு போடுங்க. ஒரு மூணு பேரை சொல்றேன், ஒரே ஆடி போச்சு. என்ன பாட்டு? காதலன் காதலி கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க. கலத்து முறை அம்மாக்கள் லவாலாவா கத்தத்தே விடுவாங்க. கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. எப்படி தெரியுமா? எப்படி? மூத்தி முகப்பா அட்டலாம் சாணி வெளியே வந்துடும் போல இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப சிரமம். ஆனா இந்த காலத்துக்காக ரொம்ப ஈஸி. இந்த காலத்துக்காக காதெல்லாம் ரொம்ப ஈஸி. காதலும் காதலையும் பொட்டாவுக்கு மாவு பண்ணியதே ஒரே இடத்துல. அது இந்த இடத்துல காதல் பண்றாங்களா கடப்பாறை எடுத்துக்கிட்டு குத்துறாங்களா தெரிய மாட்டேங்குது. அது ஒரு சிலர் கட்டி பிடிச்சாங்கன்னு வச்சுக்க 6 மாசம் ஆனாலும் அங்கேயே கிடக்குறாங்க. ஆமா, யாராவது விளக்குல போனோம்னு வச்சுக்க, சரி போனவனை கடிச்சு துப்பிடுவாங்க. அதே இந்த ஜெயிலர் ஒரு படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கு. என்ன பாட்டு? காவாலியா காவாலியா கவட்டு போறியா நாக்கட வந்த நாய் இப்படித்தாண்ட கத்திக்கிட்டே தெரியும். அந்த மாதிரி இல்லாம தோட்டமுத்து மணிகண்டன் நன்றி கண்ட வணக்கம். சாப்பாடு தாயா அந்த அரைச்சான் வயிற்றுக்கு தானே இந்த பாடு வர்றேன். அதே அப்ப அந்த பக்கமா நம்ம தாத்தா மாறு அரைச்சான் வயிற்றான சாப்பாடு. அம்மா சாப்பாடு எப்படி? ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், ஆட்டு முட்டை, ஆட்டுக்கு கொட்டை, நாட்டு முட்டை, சாம்பார், ரசம், சுளுக்கு அப்படி அது தயிர் வெங்காயம் வேற. ஆமா காளியப்ப அடேப்பா அவன் எங்கடான்னு தேடுறேன். டான்ஸ்கார கூட வந்தாங்கல்ல, எங்கடான்னு தேடுறேன். கச்சேட்டி குளம்குள்ள கிடைக்க அப்ப அரியர்கள் கொண்டாந்து வெளியே கொண்டாந்தோம். அப்படி தானத்தை வழங்கிய தோட்டமுத்து கிராம பொதுமக்களுக்கும் அன்னத்தை வழங்கிய என்ன பார்த்தா ஆத்தாமார்களுக்கும் இதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு திரைப்படத்துல ஒரு சின்ன காட்சி வரும். இல்ல ஒரு அம்மா சாப்பாடு வியாபாரம் பார்க்கறோம். வறுமையினால ஒருத்தர் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிடுவேன். உடனே அந்த அம்மா சட்டையை நான் குடிச்சேன், நீ எப்படி குடிச்ச? குடும்பமா குடிக்கிறீங்க, நாங்களே சும்மா நல்லா சாப்பிட்டோம். நாங்க சாப்பாடு விற்கிற சொன்னா அவர் சரக்கு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. 45,000 செலவு வச்சு நாடகம் நடத்தினா
140 ரூபா சரக்குல நேரத்தை கெடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தானத்தை வழங்கிய அத்தனை எல்லாங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். நாடக அமைப்பாளர் சாமி மற்றும் திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா இருவரும் சேர்ந்து என்ன கொடுப்பார்கள் எதை கொடுப்பார்கள் என்று என்னும் முன்னே பாட்டம் நடக்குது. 3500 சம்பளம் கேட்டால் 300 குறைத்துக் கொண்டு 3200 கொடுப்பார்கள். போகாது என்று சொன்னால் 100 சேர்த்து 3300 சம்பளம் தருவேன் என்று சொல்லுவார்கள். இன்று நாடக பரவாடிய சாமி மற்றும் திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா அவர்களின் திருக்கரமே 2 நாளைக்கு சம்பளமா உங்கள் பேர் சொல்றாங்க. இந்த பொம்பளை பேர் சொல்லிடுங்க. தமிழ் பூரா விச்சு இருக்கு. ஆடல் அழகி அப்படியே சுந்தரி காமிக்கிற அரசி திறமையத்தேன் கண்டவர் மயங்கும் அங்கே கிண்ணி எத்தனை லிட்டர் பிடிக்கும் ஒரு வீசம் பிடிக்கணும் ஊருக்குள்ள பரவாயில்ல பேசிக்கிட்டாங்க. நான் ஒன்றும் பார்த்தேன். மதுரையை சேர்ந்த லட்சுமி ஸ்ரீ அவர்கள் டான்சன் காமிக்கு அடிய நடி ரகமா பெண்ணா தெளிப்பு என்னைக்கு குடுக்குதடி நடி முகத்தி வாடிக்க ஜபத்தாலே அஞ்சாறு ரூபாய்க்கு பைசாலே பழுத்துக்கு பொறுத்தபடி தெரிஞ்சாலும் பெரியவங்க மத்தியில ஒரு சின்ன பையன் 60 நாள் குறைஞ்சு போவதில்ல. நாள நடிகர் திலகம் என்ற பட்டம் பெற்ற மறைந்த வரிசூர் TN பழனியப்பாவுடைய மகனாகிய மதுரை சேர்ந்த TNP ரமேஷ் ராஜா உங்களுடன் பப்பும் இதர வேஷங்களை அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்க அண்ணன் உப்புராஜா என்ன சாமி என்ன கண்டையில போட்டாங்க. அங்க 2-3 நாடகம் இருக்காங்க சங்கத்துல. வரிசூர் பழனியப்ப ரமேஷ் ராஜா மகன் ரமேஷ் ராஜா போடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ அவர் தண்ணியை போட்டு வரமாட்டாங்க. இது கூட பரவாயில்ல. நான் செத்தே 5 வருஷம் ஆகிட்டாங்க. நான் சமா இருக்கேன். என்னை பொறுத்தளவு இறைவன் பார்த்து கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. இறைவன் பார்த்து தடுக்கிறத யாரும் கொடுக்க முடியாத காரணத்தினால ஆமாப்பா இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. பத்தா வாரேன். இந்த ஏரியாவில் இனிமே தம்பியை கொஞ்சம் வளர்த்து விடுங்கன்றனால பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டியிலே வந்துவிட்டாங்க. பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டியில வந்துவிட்டாங்க. பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டியிலே வந்துவிட்டாங்க. உண்மையே சொல்லி நம்மையே சொல்லி எப்படியே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த நாடுவோம் என்னாடுவே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த நாடுவோம் என்னாடுவே. பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டியில் வந்துவிட்டாங்க. முன்னாடி பாயுது மயிலக்காரே பின்னாடி பாயுது மச்சக்காரே. முன்னாடி பாயுது மயிலக்காரே பின்னாடி பாயுது மச்சக்காரே. முன்னாடி பாயுது மயிலக்காரே பின்னாடி பாயுது மச்சக்காரே. அடக்கியாவது முரட்டுக்காரே யாருக்கும் போகுது ஆனாலும் விளையாடுங்க உடல் பலமாடுங்க ஆடுவோம் அதுல வாங்கடின்னு போட்டுருப்பாங்க. இந்த ஆட்டமார்களா இருக்காங்க இல்லையா அதுல வாங்கம்மா வாங்கம்மா பெண்டிங்களா வாசமுள்ள கெண்டிங்களா வாங்கம்மா வாங்கம்மா பொட்டுகளா வாசமுள்ள கெண்டிகளா வாங்கம்மா வாங்கம்மா பெண்டிங்களா வாசமுள்ள
தேடிக்கிட்டு புல்வெட்ட தேடிக்கிட்டு கொண்டிருக்கும் காலைக்கெல்லாம் இருக்காது இந்த கொண்டியில காலையில வம்பு இருக்காது கோபம் அங்கமா புள்ளி எடுத்து ஆளுங்கம்மா விநாயகர் கோயிலுக்கு புள்ளிடத்தில் ஆளுங்கம்மா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளை எல்லாம் ஈன்றெடுத்த தாய்க்கு மிஞ்சின தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி தாயை பற்றிய ஒரு பாடல். 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா ஓம் மாசத்துக்கு முன்னாட எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாராத்தத்து கொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாட ஆகாய சும்மா எறும்பு அண்டாவே துசிருப்பு சேராவே தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கஞ்சி தண்ணியிலாமே கண்ணுறக்கம் வராமே பாலஞ்சோரம் ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா 10 மாதம் எனக்கு வந்து செத்து வளர்த்த அம்மா ஓம் வாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாராட்டத்து கொட்டி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா எறும்பு வேண்டாமே துசிருக்கு சேராமே எறும்பு வேண்டாமே துசிருக்கு சேராமே தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கஞ்சி தண்ணியிலாமே கண்ணுறங்க வராமே பாலச்சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஆக்காட்டிகளை குடிச்சு அக்கா இங்க சொல்லி கொடுத்தேன் அண்ணாடம் கூட குடிச்சு என்னைக்கு ஒரு பைக்கு கொடுத்தேன் தளவத்தின் அளவு நட்டி காஞ்சத்தை வச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சில கொடி வாங்கி கொடுத்தேன் காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா ஓம் காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா 10 மாதம் எனக்கு வந்து செத்து வளர்த்த அம்மா ஓம் வாசத்துக்கு முன்னாலே
தோட்டத்தை எல்லாம் பாராட்ட பற்றி வளர்த்த அம்மா சுற்றி முன்னாலே ஆகாய குடிகாரர்களுக்கு அடிமாடமாக்கப்பட்ட உண்மை எல்லாம் தாக்கி வட்டி அங்கு இங்கு கடனப்பட்ட அத்தனை நான் படிக்க ஆயுசுக்கு கஷ்டப்பட்ட வந்திருக்கே பாதிமைய சும்மா நான் பாடு உத்த வந்திருக்கே பாதிமைய சும்மா வாசத்துக்கு சும்மா எல்லாம் பாராட்டு பிரதிபலத்த அம்மா நம்பர் சசிகுமார் மாமா அவர்களும் திரேந்தா செந்தில் அவர்களும் குழந்தைகள் மாமா அவர்களும் வாரிப்பட்டி நட்டு மாமா இளையவளை அவர்களும் எங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டிகளுக்கு நன்றி சித்த ஏற்பாடுகளும் எங்களுக்கு யாரும் தேர்தல் வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அஞ்சாவது நம்பர் நாஸ் மாப்பிள்ளை அவர்களும் குழந்தை மாமா அவர்களும் தேர்தல் வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வர முடியாது. அண்ணன் சுட்டா அண்ணன் அவர்களும் தேர்தல் வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் சுட்டா அண்ணன் அவர்கள் தேர்தல் வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாமா கோதல மாமா அவர்கள் தேர்தல் வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஆரம்பிக்கிறோம். கோதல மாமா அவர்கள் தேர்தல் வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேஸ்திரி அவர்கள் நாராஸ் அவர்கள் மாநிலத்தில் மகிழ்ச்சி செலுத்தினார். அஞ்சாவது நம்பர் நாராஸ் அவர்கள் எங்கிருந்தாலும் தேர்தல் வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சொல்லுங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன். அம்மா. ஏன்னா முதல் காரியமே பெட்டிக்காய் தான். ஆமா. அப்புறம் மிருகக்கார தம்பி நம்ம பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காரு. அதான உன் முகர கட்டையில முள்ளப்படிதான் சாத்தணும். அதானே அப்படி இருக்கு. உன்னை பார்த்தா இடிச்சுதான் கிடக்கு எனக்கு. காலக்கார தம்பி நல்லா இருக்கியாப்பா? மந்திரி பெரியவர்களை தாய்மார்களை கிராமத்தார் அனைவருக்கும் மிக்க நன்றி. வருத்தப்படாத வாலிய சங்கங்களுக்கு மிக்க நன்றி. எப்பவுமே அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன மிருகக்கார சித்தப்பா உன் வாயில எடுத்து வச்சப்பா. சும்மா தரமா இருக்கு. போறவங்களே பின்னாடி பக்கம். ஆனா அப்படியா இருக்கு. ஆத்தாடி அத்தாடி ஆல்ரவுண்ட் மறைச்சு வச்சிருக்காருப்பா. எத்தனை தண்டி எதுமா தப்பாலாம் பேசுறா பார்த்தேன். அதான இதெல்லாம் என்ன குச்சி? நான் பார்க்காத குச்சியா? அதான ஆல்ரவுண்ட் மறைச்சு மறைச்சு வச்சிருக்காரு. ஆத்தாடி பெட்டிக்காரு பாவம் தங்கமானவர். ஒன்னே வச்சு புழுக்கு புழுக்கு நம்பிக்கிட்டு கிடக்காரு. ஆனா ஆமா அதான. அப்புறம் மிருகக்கார சித்தப்பா வேற 3 வச்சிருக்காரு. அவர் தோல் இந்த தோல் வெளுத்துக்க வாங்குறாரு. அப்ப நாலாம் கிடைச்சா என்ன பண்ணுவேன்? ஆனா தாளக்கார தம்பி குட்டி தம்பி எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இருந்தாலும் தம்பியெல்லாம் விட்டுறணும். லிஸ்ட்ல விட்டுறணும். பாவலையா இருந்தாலும் கால தாமத காரிய கடை வந்தோமா சட்டு பண்ணி போனோமா அப்படி இருக்கணும். எங்க கிளம்ப இமயமலை போனோம். உன்னை கூப்பிட்டு போனாலும் அப்படியே இருக்கும் எனக்கு. சரி அப்புறம் செட்டுக்காரனே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? நீங்க தானே? யாரு? ஏன் செட்டுக்கார அண்ணனுக்கு வணக்கம் சொல்லின்னு காரணம் தெரியுமா? அவர் தான் வயது சொருகணும். அதானே எதனமா சொல்லுவாரு? சரியா எப்படி கேட்டாரு? நேத்தா போன மேடையிலே அப்படித்தானே கேட்டாரு. ஆமா. செட்டுக்கார பத்தி என்ன லேசா நினைச்சீங்களா? அவர் தான் வயது சொருகணும். எடுக்கிற இடத்துல எடுப்பாரு, எடுக்கிற இடத்துல வைப்பாரு. ஆமா ஆமா. நீ சொருகுனால கீழே உனக்கு தான் உங்க டவரே எடுக்கிறியே. பேசாம உட்காரியா ஒரே இடத்துல. நீ போய் மாத்திரை வாங்கிட்டு வா. சரி அப்புறம் ஆரம்பிச்சிடலாமா? வெட்டிக்காரே உங்க சுதிய பிடிங்க. ஹலோ ஹலோ ஹலோ. திருவாரூர் தேரே
இருக்கு அது தெரியும். ஆமா சாவி உங்க கரெக்ட். மிருதங்காரே தூத்துக்குடியில என்ன கிடைக்கும்? தூத்துக்குடியில உப்பு கிடைக்கும். சோத்த தின்றியா அவர் கிளிய தின்றியா? நான் கேட்டது மிருதங்காரிட்ட, ஆனா பதில் சொல்றது பெட்டிக்காரு. நல்லா வந்தோட 2 குட்டாச்செடி நிறைய சோற போட்டாங்கல்ல. சரியா? மணப்பாறையில என்ன கிடைக்கும்? பரவாயில்ல தெரிஞ்சிருக்கு. பெட்டிக்காரே மதுரையில என்ன கிடைக்கும்? மதுரையில மல்லிகை பூ கிடைக்கும். திருநெல்வேலியில அல்வா கிடைக்கும். அல்வா? ஆமா. யாருக்குனாச்சும் கொடுத்துருக்கீங்களா? இல்லம்மா, இன்னும் கொடுக்கவே இல்ல. இன்னும் கொடுக்கவே இல்ல. அப்ப கல்யாணம் ஆகல. ஏன் ஆயிருச்சுமா? அப்ப கல்யாணமும் ஆகல. ஆமா. எந்த ஊர்ல? பால்காவாவா? அந்த பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், உன் வாயில ஊத்துனா வெந்து போயிட போகுது. மதுரை அல்வா தான் ஃபேமஸ். எந்த அல்வாவும் கிடைச்சா ரைடு தான். நாளைக்கு வாய்த நாளைக்கு ஆத்தா அதரமா வாரியா எனக்கு என்ன சந்தேகம்? நான் போறேன் முன்னால, நீ வாடா பின்னால சொன்னேன். ஏய் டாக்டர் எப்படி பேசுறானே? ஆல்ரவுண்ட் அண்ணே, நான் அசிங்க வேணான்னு பாக்குறேன். ஆனா சரி ஆல்ரவுண்ட் வச்சா நான் அசிங்க வேணான்னு பாக்குறேன். ஆனா இந்த விருதாகார தம்பி அசிங்கமா பேசுறாரு. சின்ன பிள்ளைய கெடுத்துருவாரு போல. உனக்காக இந்த வேலையா? நான் போறேன் முன்னால, நீங்க வாங்க பின்னா. எனக்கு பாதுகாப்பா சொல்ல வந்தேன். தப்பா பேச மாட்டேன், தவறா பேச மாட்டேன். நான் போறேன் முன்னால, ஆத்தாடி எத்தனை தண்டி நான் காட்டுறேன். ஏ குளிக்கி வச்சா கொக்கோ கோலா போ
பாலா நான் பணியாரமா கேட்டேன். குழந்தைகளுக்கா பிடிச்சது என்னதுயா? குழந்தைகளுக்கு தான் பிடிச்சது பால். பாலா? ஆமா. சரி, குழந்தைகளுக்கு பிடிச்சது பால். அதுக்கப்புறம் கொஞ்சம் இளவட்டத்துக்கு பிடிச்சது தெரியலையா? இது கூட தெரியாது. இளவட்டத்துக்கு பிடிச்சது வயசு பொண்ணு. நம்மள மாதிரி தினேஷுக்கு பிடிச்சது பட்டாம்பூச்சி. ஏன்னா அது வந்து வாலிப வயசு. சரி மச்சான் என்னை பேச விட்டாரு. நான் கூட பட்டாம்பூச்சி அதை பிடியா என்னதான் பிடி வேணா, நான் ஒரு நாள பிடிக்கிறேன். பட்டாம்பூச்சி ஏ பட்டாம்பூச்சி ஓ பட்டாம்பூச்சி ஓ பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி ஏ பட்டாம்பூச்சி ஓ பட்டாம்பூச்சி ஓ என்னமா பண்ண போற? பாட்டு. ஆஹா. தப்பாலாம் பேசலாமா? ஆமா. தப்பா தவறெல்லாம் பேசவே கூடாது. கூடாது. கூடாது, கரெக்டா? மாமா மாமா குத்தவா யார்? என்னத்த வார? முருகங்காரே உங்ககிட்ட வரலாமா? அப்ப தினேஷ் தம்பி என்ன சொல்றாரு? உனக்கு நான் அக்கா முறை சரியா? அத்தை மகன் மாமா மேடதான் வம்பளுக்கணும், கரெக்டா? டிகாசன் கம்மியா இருக்கா? மிருதங்க தம்பி டிகாசன் கம்மியா இருக்கா? டிகாசன் நான் தந்துல இல்லைன்னா வெட்டிக்காரு பாப்பா இப்பதான் வச்சு எடுத்துட்டு இருக்காரு. வெட்டிக்காரு நல்லா இருக்கா? இப்படிதான் இருக்கணும். ஆஹா என்னென்ன ருசி? ஏன் உங்க டீ வேணாம், எனக்கு தனியா உள்ள தருவாங்க. உங்ககிட்ட தான் உங்க டீ, ஏன்டா ஏன் டீ? இப்ப நான் காட்டுறேன் டீ. என்னுடைய மாமையாவது அந்த ஐயார போல தவறு. என்னுடைய மாமையாவது அந்த ஐயார போல தவறு. என்னுடைய மாமையாவதோ கருப்பசாமி வழியில் இருக்கும். என்னுடைய மாமையாவது அந்த ஐயார போல தவறு. என்னுடைய மாமையாவதோ கருப்பசாமி வழியில் இருக்கும். சங்குல நிக்கணும், உன் தியானத்துல நிக்கணும். அவர் இப்படிலாம் கேட்டா நான் ஏட்டு முடியாத ஆல்ரெடி எப்படி பேசுறாரு? ஒரு பச்சைப்புல வாயில வர வச்சாலும் தடுக்க தெரியாது. முருகன் சும்மா அவனுக்கே இருக்காரு. ஆமையா நான் சேலத்துல நிக்கணும், அவர் சங்குல நிக்கணும். அதனால மாமா நினைச்சாலே எனக்கு அப்படி இருக்கு. உன்னை பார்த்தாலும் இடிச்சுதான் கிடக்கு. ஒத்த நொடி பார்வையிலே கட்டி என்ன இழுத்தவரே என்னோட ஆசமாவரே
நேத்து என் தம்பி தான் வந்திருந்தாங்க. எப்படி அது என்ன சொன்ன? அது எப்படின்னா நான் பிடிக்கிறேன் உனக்கு உன் கொட்டை தெரிக்க போதுன்னு நினைக்கிறேன். சித்தார கட்டிக்கிட்டு செங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி கட்டிக்கிட்டு சித்தாரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி என்ன சொல்றாரு? ஆனா ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்றாரா? அதானே. ஆனா சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. வரவா பெட்டிக்காட்ட வந்துடவா? பெட்டிக்காட்ட வர போறேன், பார்த்து வைங்க. சரி. பச்சை பச்சை மிளகா அது காரம் இல்லை. நான் வர போறேன் வர போறேன் வர போறேன். இல்ல உன் வாயில வச்சா அப்படி இருக்கும் போல. குண்டு மிளகாயாது, காஞ்ச மிளகாலாம் இல்ல. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு நாயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு நாயா நான் இருக்கேன். அவர் நாட்டத்தை தான் சொன்னாரு. எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? அடுத்தது என் மச்சான்ட்ட வரேன், வரலாம்ல? அத்தாரி என்ன உடம்பு அது
ஏய் இப்படி பேசலாமா? ஏன் தண்ணி பழத்தை உடைக்க போறீங்க? தம்பி தம்பி வந்து போக கூடாது. இல்ல எப்படியே இருக்கு போல உடம்பு. தம்பியோட போக கூடாது. முட்டாள் முட்டாள். சோத்த திண்டியா சோத்த விட்டு பிய திண்டியா? என் தம்பிட்ட போக சொல்லிக்கிட்டு ஏன் ஆள் ரெடியா இருக்காரு? ஓஹோ ரொம்ப நாளா ஏக்கத்துல வந்த பேப்பர்டா. என்ன கூட்டமா இருக்கு? என்ன முருகா நாடகம் நடக்குதோ? அதுக்காயா எங்க அண்ணன் உப்புராட்ட மாதிரி ஆட்ட நாடகம் பேசணுன்றது. ஜோடி பொறுத்த எப்படி போட்டுருக்காரு இல்லையா? முத்துக்குமாரனே பழைய படத்துல ஒரு மனோரம நாகேஷ் மாதிரி ஜோடி பொறுத்த எப்படி போடணும். ஆமா நம்ம ஏரியால நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படி மாட்டு வண்டி பந்தயம் நடக்கும். அதுல பெருமாடு ஒண்ணு போகும். ஆமா கடைசியில் நடுமாடு ஒண்ணு போகும். ஆமா பெருமாளுக்கு 50,000 1 லட்சம் பரிசளிப்பாங்க. ஆமா நடுமாடு ஒண்ணு போகும். ஆமா கடைசியில் ஒண்ணு போகும் தெரியுமா? என்னது அது? பூஞ்சிட்டு பூஞ்சிட்டு கடைசி ஜோடி. அடடா அவங்க தான் அப்படி விக்கெட்டி தவிக்கிட்டு ஓடுவாங்க. ஆமா அந்த மாதிரி ஜோடி போட்டு இப்படி போடணும். இப்படி போடணும். பக்கத்துல பக்கமா போட்டு வாத்தியாரா நான் சாட்டி அடிக்க வருவேன். அதனால நான் தான் கிடைச்சேன். அப்படிலாம் அம்மா என்னையெல்லாம் காசுலாம் எனக்கு கொடுத்து காசு தர மாட்டேன். பிரசவத்திற்கு இலவசம். ஓசிலாம் ரோடு ஏற்றி விடுறேன். போமா பிரசவத்துக்கு இலவசம். ஆமா அப்புறம் அவன் ஆட்கள் நீ பிரசவம் பார்த்த? அப்ப நான் நர்ஸ் வேலையா பார்த்துட்டு மூஞ்சி முகரையும் ஆளையும் மண்டையும் பாரு. பிரசவம் பார்க்க ஒரு சங்கத்துல எனக்கு ஒரு டீ வாங்கி தரையா? இது ஒரு பாவம் பிரசவத்துக்கு இலவசமா பாக்குறாராம். மூஞ்சி முகரையும் ஆளையும் மண்டையும் பாரு. நீ உனக்கு நான் டீ வாங்கி தர்றேன். எனக்கே ஒரு நாளைக்கு எனக்கு நீ பிரான் டீ வாங்கி கொடுத்துருக்கியா? இதுல நான் டீ வாங்கி தரேன். எனக்கு நீ பிரான் டீ வாங்கி கொடு. அதுக்கு இருந்து சரியா போகும். அதுக்கு நான் கிடையாது. ஏண்டி சாப்பாடு முதல்ல டீ குழம்பா போச்சு. நீ தானே டீ கேட்ட? நான் டீ தான் கேட்டேன். நான் பிரான் டீ கேட்டேன். ரெண்டுக்கு ஒரு விளையாட்டு தான் அந்த டீயை நான் சொல்லல. நீ எப்படி பேசுற? நான் வந்து பால் சொன்னேன். நீ சொல்றது வேற டீ. இது காட்டுக்கு மொத்தமா முட்டி மாதிரி அடிச்சு போய்கிட்டே இருக்கும். நானும் அடிச்சு போயிட்டே இருப்பேன். நீ வச்சாளா? நீ வச்சாளா? நான் வைக்காத வைக்க விடு. சரி வச்சு பாரு. இதுக்காக உனக்கு போஸ்ட் மரம் தேவைப்படுறாங்க. தோல்லே தெரியும். தேவையில்லாம பேசக்கூடாது. வச்சாளா? உன் கொட்டையை நொறுக்கி இப்படியே பார்த்து பேசிக்க. போஸ்ட் மரம் தேவை. இந்த மரம் தேவை வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். வேற டான்ஸ்கார பிள்ளைகிட்ட வச்சுக்கணும். உன் சட்ட சவுடால என்கிட்ட அசிங்கமா பேசவே கூடாது. நான் போற பண்ண உன் மூத்தர பாக்கிட்ட அத்து விழுந்து பார்த்து பேசிக்க. மரியாதை கொடுத்து பேசுறேன். நீ ஆம்பளை நான் மரியாதை கொடுக்குறேன். தாய் குளத்துக்கு மரியாதை கொடுப்பேன். உடைய தப்ப குளத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். பாத்துக்க நானும் வந்து ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பேன். ஆளை பார்த்து போடக்கூடாது. சாமான் பொறுத்தியா பேசுறேன். பேச விட்டு பேசியா? என்னைய பேச விடு. இந்த உட்காந்துருக்காங்க என் குழந்தை மாதிரி, என் சித்தப்பா மாதிரி உட்காந்துருக்காங்க, என் அம்மா உட்காந்துருக்காங்க, என் தாய் குழம்புலாம் உட்காந்து இருக்கு. என் தாய் குழம்புலாம் சேர்த்துச்சு வச்சுக்கோ, நீ நாரி போயிருவ. தாய் குழம்பு தான் கொஞ்சம் ஒடக்கமா பேசியா? என்ன பிச்சை எடுக்கிறியா? இருமா இருமா இருமா. பிச்சை எடுக்கிறது நீ குபேர பேத்தியா? நீ அடேங்கப்பா, நான் பெரிய கோடீஸ்வரி. நீ கோடீஸ்வரியா இருந்தாங்க எவ்வளவு இருந்தாங்க கடைசி ஆவடி பண்ணு. ஏய் என் பேரே கோடீஸ்வரி. கோடீஸ்வரி எங்க என்னைக்குமே நீ பிச்சை தான் எடுக்கணும். உண்மை சொல்ல வர பேரெல்லாம் கோடீஸ்வரி. ஆமா உனக்கு பின்னாடி நீ பெரிய பிச்சைக்காரின்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சு போச்சா? நான் கூட சங்கத்துலதான் தெரியும் நினைச்சேன். நீங்க என்னைக்கு பிச்சை எடுத்தாம ஆகணும். ஏன்? அதாவது பிச்சை எடுத்து ஆகணும். பிச்சை எடுத்து ஆகணும். தாய் பிரசவமாக குழந்தை சிசுவை நீங்க பிச்சை எடுத்துட்டே ஆகணும். வேற வழியே இல்லையே. புரியுதா? நீ எப்படி போனாலும் சரி, எந்த ரூட்ல போனாலும் சரி, நான் பைபாஸ் மாதிரி போய்கிட்டே இருப்பேன். நீ எப்படி போனா சரி, நீ பைபாஸ்ல போனாலும் சரி, இல்ல ஈரோட்ல போனாலும் சரி, உன் பின்னாடி நான் வந்துகிட்டே இருப்பேன். விஷயம் சொல்ல வரவா? 2 விஷயம் கூட சொல்லியா? நீ சித்தப்புன்னு சொன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். கொழுந்து சொன்னவாரு கொழுந்து சொன்னவங்க வந்து விழுந்து விழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணுவ? என் குழந்தை மாதிரிலாம் சொக்க தங்கம் அடை வச்சாங்க. எப்படி உட்காந்து பாக்குறாங்க பத்தியா? தங்கம் இந்த புறம்போக்கு மாதிரியா? புறம்போக்கா? நத்தம் புறம்போக்கு, யாரு புறம்போக்கு, வீணாமோன புறம்போக்கு, யாரும் ஒரு புறம்போக்குன்ற. சரி சரி போட மோந்து கொடுக்க மொந்தல்லாதவனே, இருக்க வீடு இல்லாதவனே. சொன்னேன். ஆமா இல்லாமலே கோபப்படுவாங்க. இல்ல நான் சந்தோஷப்படுவேன். ஏன்?
என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? உட்காரப்பா உட்காரப்பா. அது ரெடியா வேணாமா? ஆனா எனக்கு ஒரு கட்டி வாங்கி கொடுங்க, அப்பதான் அவர் பதில் சொல்ல முடியும். அண்ணே சொல்லு. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. வாக்கப்பட்டது அதுக்கு வேண்டாம் முடியுமா? ஆமா, அப்ப உதைச்சா வாங்கிதான் ஆகணும். உதைக்கத்தான் செய்யும். ஆமா, கழுதானா உதைக்கதாயா செய்யும். ஒரு சந்தம்பம் படத்துல ஒருத்தர் பாடி வச்சிருப்பாரு. என்ன சொன்னாங்க? வைரமுத்து பாடி இருப்பாரு. என்ன பாட்டு? அதாவது ஏஆர் ரஹ்மான் இசையில. ஆமா, அவர் யார் பாடுவாரு? எம்எல் சிவநாதன் பாடுவாரு. ஆமா, எப்படி பாடுவாங்க? ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான். எப்படி? ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், அவன் கண்ணீர் மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். 1008 பிரச்சனை இருந்தாலும் ஆனா பெண்கள் ஒரு பாட்டு பாடிருக்காங்க, அது ஒரு தெரியுமா? கண்ணீன் மணியே கண்ணீன் மணியே போராட்டமா உன் கண்களுக்கு என்ன கண்ணீர் என்ன நீரோட்டமா வெற்றி ஏற்றமெல்லாம் தேவே தோடுவானா அப்படின்னு பாட்டு பாடிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? எல்லாமே கோபப்படுவீங்களப்பா? ஆமா, நான் கோபப்பட மாட்டேன். ஏன்? காரணம் இருக்குல்ல, நீங்க போடான்னு சொல்றதுனால உங்களோட டொங்காஸ் போடுறதுக்குன்னா வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்க. டொங்காஸ்னா என்னதியா? டொங்காஸ்னா தெரியாதா? தெரியாதே. என்னமா தமிழ்நாட்டுல புழக்கத்துல அதுதான் அதிகமா இருக்குது. இப்ப ஒரு உதாரணம் சொல்ல வரேன். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்க. ஆமா, கல்யாணம் ஆகுது ஒரு பேச்சுக்கு. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. அந்த நேரமா மணமகள் வீட்டுக்குள்ள கால எடுத்து வைக்கல என்ன எடுப்பாங்க? ஆலாத்தி. ஆலத்தி எடுக்கல என்ன போடுவ? காசு போடுவாங்க. விவரமா பேசுறியா பொம்பளை? மணமகள் நான் கால தூக்கி வைப்பேன். என்ன எடுப்பாங்க? ஆலத்தி எடுப்பாங்க. நான் என்ன போடுவேன்? காசு போடுவேன். அப்ப மணமகள் நீ போட்டா யார் காசு? ஏன் காசு. மணமகள் நான் போட்டா யார் காசு? உங்க காசு. இப்ப மணமகள் நீ போட்டா உன் காசு, மணமகள் நான் போட்டா என் காசு. ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டா அதுக்கு பேர் தான் டொங்காசு. அதான் டொங்காசா? நான் சோறடிக்கிறது இல்ல, கோண பூனா சூனா. அப்ப சோறு தரம் தின்றது இல்ல, கொலக்கட்டை புட்டு சுண்டல். ஓ அப்படிதான். அப்ப உங்க அறிவுக்கு பரவாயில்ல, நிறைய உங்களுக்கு அறிவு இருக்கு. நிறைய டான்ஸர்லாம் பாவாடை தாவணி போட்டு சல்கன்னு வருவாங்களே. ஆமா, நைட்ல ஓட்டு வரீங்க தாயே. ஆமா, பேர் என்ன? நைட்டி. சாவா சவரமா பேசுறியா? நைட்ல ஓட்டா நைட்டி. ஆமா, பகல்ல ஓட்டா பகட்டியா? பகட்டி. விவரமா பேசுங்க. அப்ப நைட்ல ஓட்டா நைட்டி, பகல்ல ஓட்டா பகட்டி. அதிகாலையில போட்டா அதுக்கு பேர் அகட்டியா? உனக்கு அகட்டி போல, எப்ப பார்த்தாலும் அகட்டிக்கிட்டே இருக்காத உனக்கு வேலை போல. என் பாணியே தனி பாணிமா. பாணியே தனி பாணி. நடிகர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு ரசிகர்களை சிரிக்க வைக்கிறான் பாரு, அவன் தாண்ட உண்மையான கலைஞன் வாங்கி. 9 சொல்லு. 9 கவலையே பட மாட்டேனே. ஏன்? சந்தோஷப்படுவேன். எப்படி? ஏன்னா நீ இல்ல 9. நான் எப்படி 9? நான் விளக்கம் சொல்லுவேன்ல. அத விளக்கத்தை சொல்லுங்க. நம்ம கிரகம் 9, நம்ம தானியம் 9, நம்ம லட்சுமி 9. கண்ணுன்றது எத்தனை ஓட்டம் உனக்கு? 2 ஓட்டம். காது 2 ஓட்டம். மூக்கு 2 ஓட்டம். வாய் 1 ஓட்டம். புறவாச குலபுறவாச. நீ தான் 9. ஆமாயா, நான் தான் 9. கரெக்ட் சொல்லு. எங்களை விட உங்களுக்கு ஒரு நேரத்துல 2 அதிகமாவே இருக்கு. 2 ஓட்டம் அதிகமா இருக்கா? ஆமா, குழந்தை பிறந்து பால் குடிப்பீங்கல்ல. ஆமா, அப்ப இயற்கையிலே 2 ஓட்டம் எக்ஸ்ட்ரா வருதா இல்லையா? என்னது இல்லம்மா, சாவளவும் எங்களோட உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ராவே இருக்கு. எப்படி? எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா இருந்தா தான் காதுல ரோலா சொல்ல வரேன். சில பேர் சொல்லுவாங்க மாமா அப்படி ஒண்ணு, மாமா ஒண்ணு கோவப்படுவாங்க. நான் கோவப்பட மாட்டேன். ஆமா, மாமானா கோவப்படுவாங்க கிடையாது. மாமானா ஏன் கோவப்படணும்? ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படுற மாதிரி ஒரு அடிமுட்டால் எவனுமே கிடையாது. ஏன் என்ன மாமான்னு சொன்னேன்? மாமா அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். எனக்கு மட்டும் தான் மாமாவா இல்ல? நான் உன்னை வச்சுட்டு உள்ள டோக்கன் போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். மாமா வேலை பார்க்க. மாமானா விளக்கம் சொல்லுவாங்கல்ல. சரி சொல்லியா. பெற்ற தாய்க்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அம்மா. ஆமா, மா வருதா? மா வருது. உயிருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? ஆத்மா. ஆமா, வருதா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? மகாத்மா. ஆமா, சின்ன குழந்தைகளுக்கு பிடிச்சது யாரு? நேரு மாமா. நேரு மாமா. நாளைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷம் வைக்கிறேன்னு வச்சுக்க,
அங்க லட்சக்கணக்குல தங்க நகை அண்டா குண்டாலும் தூட்டி வர்றாங்கல்ல அவன் யாரு? தாய் மாமா. மாமா இல்லாம உலகம் கிடையாதுல. மாமா இல்லாம உலகம் இருக்குமா? அதை வச்சு நான் ஓட்டிட்டு போய் எங்க அம்மாவோட தம்பி தானே மாமா. என் தம்பி கேள கொடுக்க போறேன். என் தங்கச்சி வேணா நீ வச்சுக்கோ. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு மதுரை போய் சேர்ந்துருவோம். ஆமா, வேற வழி இல்ல. நீ இவ்வளவு பேசுறீங்க, நான் சொல்றேன் வேகமா சொல்லு. நீங்க சொல்றத நான் வேகமா சொல்லணும். ஆமா. நான் சொல்றேன். ஒரு லட்சம் சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி, அது யாரு சொல்லி? வேகமா சொல்லு. என்னது? ஒரு லட்சம் சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி, அது யாரு சொல்லி? வேகமா சொல்லு. ஒரு கட்டு சொல்லியில கோண சொல்லி அது யார் சொல்லி? ஒரு கட்டு சொல்லியில கோண சொல்லி அது யார் சொல்லி? வேகமா சொல்லணும். அதுதானே சொல்றேன், லூசு முண்டை. வேகமா சொல்லு. ஒரு கட்டு சொல்லியில கோண சொல்லி ஒரு சொல்லி எங்க? சரி, நான் ஒருத்தர் சொல்றேன், அத நீ சொல்லு. மேட்ல ஒருத்தே, பள்ளத்துல ஒருத்தே, மேட்ல ஒருத்தே, பள்ளத்துல ஒருத்தே, மேட்ல ஒருத்தே, பள்ளத்துல. எப்படி அவனுக்கு ஜோலி முடிஞ்சாச்சு? மேற்கொண்டு ஒருத்தன் செஞ்சுட்டேன், கீழே ஒருத்தன் செஞ்சுட்டேன். அதுக்கு இதுக்கும் கழிஞ்சு போச்சு சரியா? மேட்லையும் ஒருத்தன் செய்யறேன், பள்ளத்திலயும் ஒருத்தன் செய்யறேன், எப்படி சமாளிக்குவேன்? அந்த திறமை என்கிட்ட இல்லையம்மா. இல்லவா, உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன், அப்பதான் சரிக்கு சமா உனக்கு தெரியும். அதெல்லாம் இல்லம்மா. நான் சரி, சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றேன். ஊர்ல இருக்க பூவரச மரம்லாம் ஏன் மரம், ஊர்ல இருக்க பூவரச மரம் ஏன் மரம்னு வேகமா சொல்லியா? அப்ப நாங்க சொல்லுவோம்ல, ஆ. சுண்ணாம்பு சட்டிக்குள்ள சுள்ளி எனக்கு சுண்ணாம்பு போடாம சுள்ளி எடுக்குன்னு வேகமா சொல்லு. அதாவது சுண்ணாம்பு சட்டிக்குள்ள சுள்ளி இறக்கு, சுண்ணாம்பு போடாம சுள்ளி எடுக்குன்னு வேகமா சொல்லு. அது என் வாயில வராது. ஓ வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது, ஆமா. என்னன்னே தெரியல. சரி, அளவு பாக்கு கொட்டை பாக்கு, கொக்கு பொட்டை கொக்கு, வேகமா சொல்லு. பாக்கு கொட்டை பாக்கு, கொக்கு பொட்டை கொக்கு, கொக்கு கொட்டை கொக்கா, வேகமா சொல்லு. பாக்கு கொட்டை பாக்கு, கொக்கு பொட்டை கொக்கு, கொட்டு பொட்டை புட்டு. கொக்கு கொக்கு கொக்கா. என்னம்மா மியா கியா மியா மியா சியான்ற? சரி, அவஞ்சியத்துல ஒரு வாக்கு, அரைஞ்சதுல ஒரு பாக்கு. அவஞ்சியத்துல ஒரு வாக்கா? டேய், உன் பல்ல தட்டி விடுவேன். நீ சொன்னதுதான் நான் சொன்னேன். 32 வருஷம் 16 வருஷம் தான் இருக்கு. அவனும் பூச்சி எழுதிய முடியாது. சரி, 4 வேலையை கேட்டுட்டு உன் வண்டியை பாஸ் நான் ஒண்ணு சொல்றேன். அப்ப முடிச்சியா? அங்க வந்துருச்சா? ஆமா. சரி. தகவல் உள்ள அவரை விட்டுணும். ஆமா, தகவல் எல்லாம் முடிச்சிருக்கீங்க. 4 கேள்விங்க. 4 கேள்வி. நறுக்கு சுருக்குன்னு முடியா? மாட்டுக்கு என்ன போட்டா பால் கொடுக்கும்? இது கூட தெரியாது. புண்ணாக்கு. மாட்டை சிலைக்கு போட்டாக்காம பால் கொடுக்கும். சென்னைக்கு போட்டதான் அதை பாட்டு. விடு. அரிசி உளுந்து போட்டு ஆட்டினா என்ன வரும்? மாவு வரும். கிடையாது, கொல கொலன்னு வெள்ளையா வரும். உனக்கு வரும் போல. எனக்கு முதல்ல நீ எப்ப பார்த்த? நீதானே இப்ப சொன்ன குழம்பு குழம்பு. மாடு 5 மாசம் சேனை, ஆ. இன்னொரு மாடு 8 மாசம் சேனை. எந்த மாடு முன்னாடி கண்டுபிடி போடும்? ஒண்ணு 5 மாசம், ம். ஒண்ணு 8 மாசம். ஆமா. 8 மாசம் தான் முன்னாடி போடும், எல்லா மாடுமே பின்னாடி தான் கண்டுபிடி போடும். பின்னாடி தான் போடுமா? அதை விடு. தண்ணியை ஊத்தாம வளர்ற மரம் என்ன மரம்? அதான் போஸ்ட் மரம். சபாஸ், நன்றாக புரி பண்ணி விட்டாய். அதனால வீட்டிலே ஒழுக்க முடியவில்லை. அதனால ரோட்டில் ஒரு பொம்மா. ஏய், நான் இங்க இருக்கிறேன், எங்க ஆத்தால இருக்கிற. உங்க அம்மாவும் சந்திச்சு நான் கலங்கி எங்க அம்மாவை சந்திச்சிட்டியா? அப்ப எங்க அப்பத்தாவையும் சந்திச்சிருப்பேன். மாட்டேன் அம்மா.
சந்தோஷப்பட்டேயா அம்மா என் திறமை நம்பிக்கலாட்டி என்னை பரிசு வச்சு பாரு உங்களை பைசா குடிச்சு பாரு ஏத்த பிடிச்சி பார்க்க மனசுல இடம் முடிச்சு பாரு நான் பிடிச்சா தாங்க மாட்டேன் சரி நல்லா படிப்பீங்களா படிச்சு கிழிச்சிட்டீங்களா யாரை பார்த்து என்ன கேட்க உன்னையதான் கேக்குறேன் ஏ பார்த்து படிச்சுட்டேன்னு கேட்டியா ஆமா போமாங்கிட்டு ஆ, நான் பெரிய படிப்பு பெரிய படிப்பா ஆமா அப்படி என்ன படிப்பியா 9ஆம் கிளாஸ் ஏய் எம்பிபிஎஸ் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன் வக்கீலுக்கு என்ன செய்ய போறேன் இந்த பேப்பரை போட்டு சோதிக்க போறேன் இல்ல, ஆமா இதுல என்ன இருக்குன்னு படிக்கணும் ஆமா என்ன இருக்குன்னு படிச்சு என்கிட்ட சொல்லணும் ஏய், ஏன்டா? தமிழ்நாட்டில் ஏய்யா சிரிச்சுக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் தற்போது நிலைமை இதாமா ஆமா அசந்தப்பட்ட ஓட்டை போட்டு விட்டுருவாங்க இதுல என்ன விஷயம் இருக்குன்னு படிக்க சொல்லியிருக்கேன் ஆமா பேப்பர் படிக்க போறேன் ஆ. காதலை நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள் பலே பலே அட மொக்கா மக்கா என்னய்யா என்ன சொல்லவே இல்லை ஆ, எம்மா, எம்மா. என்னய்யா நடந்துச்சு உனக்கு வருமா அதிசயத்தை என்ன அதிசயம் பேப்பர்ல பூரா ஒரே எழுத்தா இருக்குது ஏய் உனக்கு ரொம்ப குசு